இருப்பதாக. இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைகளை கடந்து சொல்கிறோம். இந்த நாள் ஆரம்பத்திலிருந்து பாடல்கள் முழுவதும் மகிழ்ச்சியின் பாடல்கள், ஆனந்தத்தின் பாடல்களை பாடினோம். இந்த பாடலில் பாடவன் நான் நினச்சிட்டேன், ஆண்டவர் எல்லாருக்கும் பெரிய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார் போல். வீடு, காரு, சொத்து, சோகனம், நகை எல்லாம் வாங்கியிருப்பாங்க போல். அதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுக்குறாருன்னு பார்த்தா வித்தியாசமாக இருந்தது. மக்கள் ரொம்ப வேதனையில், துக்கத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த பாட்டை கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்தார். சில நேரத்தில் நம்ம எப்போ ஆனந்தமாக இருப்போம் என்றால், நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும்போது தான் நம்ம ஆனந்தத்தை பற்றி பேசுவோம். ஆனால் நீங்கள் காயப்பட்டு வந்திருக்கும் போது ஆண்டவர் ஆனந்தத்தை தைலத்தினால என்ன செய்கிறார், நம்மை அலங்கரிக்கிறார். எனவே உன் துக்கம் சந்தோஷமாய் நிச்சயமாக என்ன செய்யும், மாறும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் பொருளாதாரம். தலைப்பு என்னது? எல்லாமே பணம் செலவிக்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், சொல்லித்தரேன். நான் கேட்கும்போது பசங்களுக்குன்னா இதெல்லாம் இருக்கல பசங்க, எதுக்கு இந்த செய்தியை கொண்டு வரீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை குறித்து பார்க்க போகின்றோம். பொருளாதாரத்தை குறித்து பார்க்கும்போது அநேகர் பொருளாதாரம் சொல்லும் போது அதுக்கு தலைப்பு என்ன கொடுப்பாங்க? பொருளாதார ஆசீர்வாதம் என்று கொடுப்பாங்க. நான் அதான் சொல்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதம் சொல்லலை, பொருளாதாரம் சொல்கிறேன். ஏனென்றால் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை தரும் போடலை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை தரும் போடலை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கக்கூடிய ஆவிக்குரிய கிருபைகள். அது இறங்கி வரும்போது பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது பொருளாதாரத்தை ஆசீர்வாதம் தலைப்பு நம்ம போட்டுக்கிட்டோம். கடையில் போய் நீங்கள் இட்லி தான் கேட்குறீங்க, சட்னி கொடுக்குறான். இட்லி கேட்கும்போது என்ன கொடுக்குறான்? ஒருவேளை அந்த சட்னி இல்லாட்டினாலும் நீங்கள் இட்லியை வேறு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டு போயிடலாம். இப்போ முக்கியம் இட்லி தான். அது சில ஹோட்டலில் சட்னி 2-3 வகையான சட்னி, சாம்பார் கொடுப்பான். சில இடத்துல வெறும் பொடியை மட்டும் கூட கொடுப்பான், இட்லி பொடியை கொடுப்பான், ஏதாச்சும் ஒன்று கொடுப்பான். நமக்கு இட்லி தான் முக்கியமே ஒழிய அதை தொட்டுக்கிறக்கூடிய பொருள்கள் முக்கியம் என்பது அவசியம் இல்லை. அதே மாதிரி முதலாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஐஸ்வர்யம் என்று சொல்வது அது ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ அனில் அம்பானினா ரொம்ப கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கான்னு நினச்சிருவீங்க. யார் ஆசீர்வச்சிருக்கிறாரு? அவங்கன்னா 200 கோடிக்குன்னா கார் வாங்குறாங்க. அவங்க வீட்டு மாடியில் ஹெலிகாப்டர் இறங்குது. மனைவிக்கு ஏரோப்ளேனை ப்ரைஸு கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கு வந்தவங்கன்னா 1.5 கோடிக்கு வாட்ச் கொடுக்குறாரு. அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஒரு ஆசீர்வாதம் நினச்சிங்கன்னா அப்படி நினச்சிருவீங்க. அது கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள் தான் ஆசீர்வாதம். அப்படி இறங்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகின்றார். அப்போ பொருளாதாரம் என்பது குடும்பத்துக்கு மிக முக்கியம். நாங்கன்னா பொருளாதாரத்தை ஒரு நாள் காலில் போட்டு மிதித்தவங்க. ஏன்னா வேத வசனத்தை எங்களுக்கு சரியாக தெரியல. அன்றைக்கி எங்களுக்கு பிரசங்கம் என்ன என்றால், ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை காட்டிலும் ஐஸ்வர்யான் பரலோகத்தில் நுழைவது கடினம் அப்படிங்கிற செய்தியை கிடைச்ச நாங்கள் ஐஸ்வர்யத்தை ஒரு தீமையாக பார்த்த நாட்கள் உண்டு. நான் உங்களை பெரிய கோடீஸ்வரனாக சொல்லலை. அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும்போது பொருளாதாரத்தை ஆண்டவர் தருவார். இன்றைக்கி 3 காரியத்தை குறித்து வாசிக்க போகிறோம். பொருளாதாரத்தில் எப்படி விருத்தி அடைவது, நம்ம சபை அதிகமாக ஆவிக்குரிய ரீதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் பார்க்கணும், சுவிசேஷ ஊழியத்தையும் கொஞ்சம் பேசணும். எதை பேசணும்? சபைக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியத்தை. நாங்கள் தேவதாசன் ஒருத்தர் இருந்தார், அடிக்கடி இந்த ஜோக்கை சொல்லுவேன். அவர் என்ன செய்வார், இந்த பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கும் போது எங்களை கூப்பிட்டு போவார். நாங்கன்னா டவுசர் போட்டு சின்ன பையனாக இருப்போம், ரட்சிக்கப்படாமல். அவர் என்ன செய்வார், கூப்பிட்டு போய் தேங்காயை உடைச்ச உடனே அதை பொறுக்கிறதுக்கு 4 இந்த கஷ்டப்படுற தெருவில் இருக்க பிச்சைக்கார பிள்ளைன்னா ஓடியாருங்க, எல்லாத்தையும் அடித்து வரணும். அதான் எங்களுடைய வேலை. எதுக்குன்னா உடைச்ச தேங்காயை நாங்களே அடிட்டு வந்துடுவோம். அவன் தேவதாசி வீட்டில் அதை சட்னி அரைக்கிறேன். நாங்கள் அப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து யோசித்து கேட்டேன், எதுக்கு பிள்ளையாரையே பார்த்தா வேதனைப்படுவார். பிள்ளையாருக்கு தேங்காயை உடைச்சி அவருக்கு தேங்காய் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு தேங்காய் யார் தூக்கிட்டு வந்துடுறான். அந்த உடைச்சவன் என்ன செய்கிறான், தூக்கிட்டு வந்துடுறான். அதே மாதிரி சபையில் நம்மளே ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாது. இன்னும் அநேக ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். தேவ பிள்ளையே, அப்போ சபை சுவிசேஷ ஊழியத்திலையும் கவனம் செலுத்தணும். பொருளாதாரத்திலையும் நீங்கள் என்ன செய்யப்படணும்? உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே வாழணும். அந்த பொருளாதாரத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இன்றைக்கி 3 காரியத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது உபாகமம் 8வது அதிகாரம் 16, 17, 18 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். உபாகமம்
8வது அதிகாரம் 16, 17, 18 நீங்கள் வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை அவர் என்ன செய்யற வாசிப்போம். பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சம்பார்த்தியமும் என் கைபலனும். அதாவது உங்க கை பலன் நினைச்சிடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது யார் பலன் நினைச்சிடக்கூடாது. ஏன் கை பலன், என் சுய பலத்தினாலே நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் நினைச்சிடக்கூடாது. நினையாமலும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையா இருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப இளமையா இருந்தா, உடம்பு நல்லா இருந்தா, மூளை நல்லா இருந்தா பணம் சம்பாதிக்கலான்னு. தேவப்பிள்ளையே, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை கொடுக்கிறவர். பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. வேலை செய்ய மனதில்லைன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆனால் எலியாவை நீங்கள் கேரி தேட்டரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேலை செஞ்சார் நினைக்கிறீங்களா? எலியா கேரி தாட்டங்கரையில் என்ன செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? உடன்படி பல நியாய பிரமாணத்தை வேணால் படிச்சுட்டு இருந்திருப்பார், ஜோம் பண்ணி இருந்திருப்பார். ஆனால் 3 வேளையும் 2 வேளை காலையும் மாலையும் தேவையான ஆகாரத்தை காகங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. முதலாவது ஒரு சத்தியத்தை நீங்கள் தெரிய வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவ பலன் நமக்கு வேணும். என்ன பலன் வேணும்? தேவ பலன் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. அப்போ ஆவியானவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுப்பார். அந்த வல்லமை உங்களுக்கு பலனை கொடுக்கும். எதற்கு பலனை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை கொடுக்கும். பணம் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. ஹல்லேலூயா. நேற்று ஒரு ஜெப கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே அதில் ஒரு சகோதரி எங்களை பையனை பார்த்து பேச முடியல. அவங்க நாகர்கோவிலேருந்து வந்திருந்தாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் மன்னிப்பு கேட்குறேன், என்ன உங்களை பார்த்து பேச முடியல. அடுத்து அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், ஒரு அமௌண்ட்டை நாங்கள் அனுப்புவோம். நான் அந்த சகோதரிகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொன்னேன், எதுக்கு அக்கௌண்ட் நம்பர்? ஜிபேலே போட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாருமே ஜிபே வச்சுக்கோங்க, வாய்க்கால் வெட்டினீங்கன்னா தான் பணம் வரும். வாய்க்காலை வெட்டாமல் பணம் வரும்னா ஒரு பணம் வராது. ஆண்டவர் சொல்ல ஜிபே ஓப்பன் பண்ணி வச்சுங்க. கவர்மெண்ட் நமக்கு நல்ல நல்ல வழிகள்லாம் சொல்லித்தருது. அந்த ஜிபேயில் பணம் போகிறது காட்டிலும் பணம் வர்றது அதிகமாக இருக்க போகுது. ஆமென். அப்பப்போ வாய்க்காலை வெட்டி வச்சுக்கணும். நமக்கு இந்த வாய்க்காலெலாம் வெட்ட தெரியாதனால தான் வானம் பார்த்த பூமியாக இருக்கும். ஹல்லேலூயா. இதேபோல் இந்த இடத்துல அங்கேருந்து கேட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன செஞ்சாங்க, ஒன்று தேங்க்ஸ் பண்ணி அனுப்பி. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே உன் தேவைகள் சந்திக்கப்பட்டு அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. முதலாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற தேவையான பலனை கர்த்தர் தராரு. நீங்கள் நினைக்கிறாங்க, ஐயோ கவர்மெண்ட்லேருந்து லேடிஸ் தானே 1000 ரூபா கொடுத்தாங்க, ஜென்ஸுங்க 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல. அது கவர்மெண்ட் கொடுக்கல, கர்த்தருடைய பலன் உனக்கு இறங்கியிருக்கு. ஹல்லேலூயா. இது மாதிரி பல அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யலாம். நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வனாந்தரத்தில் போகிற, நீ எதையுமே எடுத்துகிட்டு போகல, உனக்கு அந்த பலனை நான் தருகின்றேன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் யாராச்சும் சில இடத்துல கணவன் மட்டும்தான் முதல்ல வருமானத்தை கொடுப்பாரு. அப்புறம் உங்கள் பிள்ளைகளை ஏதாச்சும் ஒரு பிள்ளைகள் வரும். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். கரெக்டாக அவங்க மூலமாக கர்த்தர் ஒரு ஊற்றுக்கண்ணை திறந்து விடலாம், பலர் மூலமாய் ஊற்றுக்கண்ணை திறந்து விடலாம். தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காலையில் முதல்ல வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறேன், அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலன். சாலமோன் சொல்றாரு, என்னை காட்டிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அது யார் கேட்ட? வீட்டுக்காக டேமே கட்டினானா, வீட்டுக்காக தோட்டத்தையே போட்ட ஒரு பெரிய வனத்தையே உருவாக்கினாராம். அப்படிப்பட்ட சாலமோன் சொல்றாரு, என்னை காட்டிலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார் அப்படின்ட்டு. அதுதான் தப்பு. அதே நேரத்தில் தேவப்பிள்ளை, ஆண்டவர் உனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவை. ஃபஸ்ட்டு எனக்கு படிப்பு இல்லையே, ஃபஸ்ட்டு எனக்கு டேலண்ட் இல்லையே, கவலைப்படாது, தேவ சமூகத்தில் காத்துரு. அப்போ பலனை என்னென்ன பலனை தருகிறார்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் ஒருவரும், நியாயாதிபதிகள் 14:5-6 ஒருவரும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த பலன் வேற, அந்த பலன் வேற. பரிசுத்த ஆவியானவருடைய பலன்ல வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவபிள்ளையே, இந்த பலன் நமக்கு முக்கியம், அந்த பலனும் நமக்கு முக்கியம். இந்த பலனை வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த பலன் எதை குறிக்கிறது என்றால், சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் நீ பரிசுத்தமாய் வாழ்றத சாட்சி.
அடுத்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னென்ன செஞ்சனோ அதை நீ என்ன செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆலயத்தில் வந்து 5 நிமிஷம் சாட்சி சொல்கிறது சாட்சிங்கிறோம். அப்படி சாட்சி சொல்கிறது தேவனை மகிமைப்படுத்தின இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே சொன்ன பலன் என்பது வேறு, அங்கு சொன்ன பலன் என்பது வேறு. இங்கே சொன்ன பலன் என்பது உன் சாட்சியின் வாழ்க்கை, உங்கள் பரிசுத்தத்தின் வாழ்க்கை. எங்கள் பால்காரர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுவார். என்ன செய்வார்னா, நாங்கள் 1 லிட்டர் பால் வாங்குவோம், நாய்கள்லாம் இருக்கிறதுனால. வேணும்னே 500ன்னு எழுதி கொடுப்பாரு. என்ன எழுதி கொடுப்பாரு? 500. நான் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு போய் என்ன பிரதர்னு அவர் சிரிச்சுட்டு இருப்பார். அவன் என்ன செய்கிறான்னா, அதில் ஒரு விளையாட்டு, என்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. என்ன விளையாட்டுனா, இவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் விளையாட்டு விளையாடுவாங்க. சரி, என்ன பிரதர்னு தான் கேட்பேன். உடனே வாங்க சாரின்னு சிரிச்சுக்கிட்டே மாற்றுவோம். அப்படின்னு தெரிஞ்சு தானே செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு சிலர் வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன வேடிக்கை பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரினா வேடிக்கை பார்க்குற ஆட்கள் உண்டு. உங்கள் சாட்சி பேசும் தேவ பிள்ளை. 1000 பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் ஒரு சாட்சி பேசும். அப்போ இது எந்த பலத்தில்? அப்போ எனக்கு பலன் இல்லாட்டி நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல 500 போட்டார், இன்றைக்கி ஒரு 25 ரூபா மிச்சம் அப்படின்னு ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் பலன் இருக்கு. ஒரு காவது சொல்லும், உனக்கு இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு அவர் எழுதி கொடுத்தது நல்லது தான் சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவ பலன் சொல்ல, என் தேவன் என் தேவையை சந்திக்க வல்லவர். நீ என்னடா ஓட்ட போய் நான் 500 லிட்டர் 1/2 லிட்டர் பாலை இலவசமாக வாங்குறது வேணாம். அதான் தேவ பலன். ஹல்லேலூயா. தேவ பலன் என்பது தேவனுக்காக நீ நான் சாட்சியாய் நிற்கிறத சமுதாயம் கண்டுபிடிக்கும். இந்த பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தராரு. 2வது, இந்த பலன் எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி சப்பானியை எழுப்பினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தவரை எழுப்பினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரோ, பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தாரோ, நான் செய்ததை போல நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய். நானே நீ செய்யும் போது சமுதாயம் சொல்லும், இந்த விசுவாசியே செய்கிறாருன்னா இயேசு செய்து உண்மை. ஹல்லேலூயா. தேவளே, அப்போ அங்கே நம்ம பார்க்குற பலன் வேற, இங்கே பார்க்கறது பலன் வேற. இங்கே பார்க்குற பலன் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. சிலர் நல்லா பரிசுத்தமாக வாழ்வாங்க, ஆனால் பஞ்சத்தில் இருப்பாங்க. அதனால தான் தீர்க்கதரிசிட்ட வந்து அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, புத்திரன் மனைவி சொல்கிறா, என் வீட்டுக்காரர் நல்லா ஊழியம் பண்ணார், ஆனால் ஊரே கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ கடன்காரங்க வந்து யூத சட்டத்தின்படி கடன் கொடுக்கலன்னா பிள்ளைகளை உரிமையாக எடுத்துக்கலாம். ஏன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கணும்னு கேட்குறாங்க. ஏன் 2 பிள்ளைகளை அடிமையாக கொடுக்க மனசு வரல. தீர்க்கதரிசி எனக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதங்கள் செய்யும். தேவ பிள்ளைய அந்த ஊழியக்காரன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், ஆனால் பொருளாதாரத்தில் கடன்காரனாக இருந்தான். நீ நானும் பொருளாதாரத்தில் கடன்காரனாக இருக்கக்கூடாது. உங்கள் தேவை என்னவோ அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். சைக்கிளில் போகிறதும் தப்பு இல்லை, ஸ்கூட்டரில் போகிறதும் தப்பு இல்லை, காரில் போகிறதும் தப்பு இல்லை, குதிரையில் போகிறதும் தப்பு இல்லை. உங்களை கர்த்தர் எதில் கொண்டு போக விரும்புகிறாரோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஏறி வரணும். தேவபிள்ளை, முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் குறித்துக்கணும். நீங்கள் அநேக நேரங்களில் பரிசுத்தாவினுடைய பலத்தினாலே பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கிட்டீங்க, பிசாசை துரத்த கற்றுக்கிட்டீங்க. ஆனால் உன் பொருளாதார தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பலனை கொடுக்கின்றார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போ இந்த பூமியில் நான் பாரமாய் அல்ல, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்போ இங்கே ஒரு பலம், அடுத்த ஒரு பலத்தை குறித்து வாசிக்கணும். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14, 5, 6. இன்னொருத்தர் மத்தேயு மார்க் எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். நியாயாதிபதிகள். சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதா, அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான். இங்க தேவ பலனை எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய பலன் உன் மேலே இறங்கும்போது உனக்கு சரீர சுகம் கிடைக்கும். ஆண்டவர் உங்க ஆயுசு நாட்கள் எப்படி திரும்ப வச்சிருக்காரு? எவ்வளவு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஆயுசு நாட்களில் நம்ம 70, 80 தான் சொல்லுவோம். திருப்தியான ஆயுசு நாட்களை தருவாராம். என்ன தருவாரா? திருப்தி. இன்னைக்கு உங்களுக்கு ஆராதனை முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் பிரியாணி போட்டால் எவ்வளோ சாப்பிடுவீங்க? எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகள்லாம் எவ்வளோ தான் சாப்பிடும்? இவ்வளோ சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தி ஆயிரும். சிலருக்கு நல்லா வேலை செய்கிறவங்க, கடின உழைப்பாளிகள் எவ்வளோ சாப்பிடுவாங்க? அதிகமாக சாப்பிடும். இவருக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் திருப்தி, அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ சாப்பிட்டா தான் திருப்தி. அப்போ திருப்தி அளவுக்கு தான் நீங்கள் சாப்பிட முடியும். உங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் எவ்வளோ கொடுப்பார் என்றால், நீங்கள் பார்த்து போதுமாப்பா என் வேலையை முடிச்சிட்டேன், இந்த பஞ்சத்தில் இந்த பிரச்சனைகளை போதுமாப்பான்னு சொல்கிறீங்களா? அது இல்லை. இன்னைக்கு விட்டால் பாதி பேர் ஓடி போயிடுவோம் பரலோகத்துக்கு. அது வேற. அந்த இது இல்லை. நீ ஆயுசு நாட்களை திருப்தி ஆக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். எப்போ திருப்தியாக வாழணும்னு நீங்கள் என்ன வரும்? சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருந்தால் தான் வாழணுங்கிற எண்ணம் வரும். இதே போல இங்கே இருக்கிற பலன் என்பது வேறு. நல்லா கவனிங்க. எல்லா பலனும் நமக்கு இருக்கணும்.
எல்லா பலனும் நமக்கு என்ன செய்யணும்? ஒரு பலன் மட்டும் இருந்தால், ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது? கார்பெண்டர் தேவைப்படுது, மேஷன் கொத்தனார் தேவைப்படுது, எலக்ட்ரிஷியன் தேவைப்படுது, அதுக்கடுத்து ஃபர்னிச்சருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஏசிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, பல விதமான அது பிளான் போடுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, ஐடியா கொடுக்குறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆட்கள் வந்தால் தான் ஒரு வீடு கட்டப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் மேல பலவிதமான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த பலன் எதை காட்டுகிறது? சிம்சன் மேல இறங்கின அந்த பலன் என்ன பலன் என்றால் சரீர ஆரோக்கியத்தின் பலன். எப்படியா சரி, ஒரு சிங்கம், அந்த பால சிங்கம், அவ்வளோ பலமுள்ள சிங்கம், அதை வாயை கிழித்து போடக்கூடிய அளவுக்கு வல்லமை கிடைத்தது. அப்போ நல்லா கவனிங்க, கேட்டகரியாக பிரிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைத்தது. அது என்ன பலன் என்றால் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ, உங்கள் பரிசுத்தத்தை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாய் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்த்து கர்த்தர் செய்யணும். நேற்று ஒரு சகோதரி என் பக்கத்தில் பேசிக்கிருந்தாங்க. அதிகமாக கவலைப்பட்டேன். அவங்க பேசுனது நான் சாப்பிட்ற நேரத்தில் யாரும் பேசினா எனக்கு பிடிக்காது. அதுவும் ருசியாக மட்டன் பிரியாணி சாப்பிட்ற நேரத்தில் பேசினா சுத்தமாக பிடிக்காது. அந்த சகோதரி காதுல பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பேசுனாங்கன்னே புரியல. எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிக்கும் போது எந்திரிச்சிடணும், நம்ம லேட்டாக எந்திரிச்சா சாப்பாட்டுறாமன்னு வேற நினச்சிருவாங்க. இப்படி ஒரு சோதனை விட்டது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சகோதரியும் விடுற மாதிரி இல்லை, கனவுல ஆரம்பித்து கடைசி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு கேட்டு முடிச்ச கை கொள்ளேன். கடைசி என்னம்மா பிரச்சனைன்னு, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க பாஸ்டர்னாங்க. நான் சொன்னேன், உங்களை பற்றி அறியாதவர்கள் தான். நீ உனக்கே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறான்னு உறுதி கிடைக்கலன்னா, கர்த்தர் ஓன்ட்ட பேசினாருங்கிற உணர்வு உனக்கு கிடைக்கலன்னா, நீ எப்படி மற்றவங்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்ல போற? கர்த்தர் ஓன்ட்ட பேசுவார். உன்னை பற்றி அறியாதவங்கள்ட்ட கர்த்தர் பேசுவார். உன்னை பற்றி நான் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், அதனால என்கிட்ட தீர்க்கதரிசனத்தை எதிர்பார்க்காதுன்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, ஆண்டவர் 2 காரியத்தை அந்த சகோதரியை குறித்து சொன்னார். ஒன்று, நீ ஆவிக்குரிய ஊழியம் செய்வதற்கு தேவையான முதிர்ச்சியை கர்த்தர் கொடுத்து விட்டார், மெச்சூரிட்டி ஆகிட்ட. 2வது, உனக்கு சீயோன் குமாரத்தின்னு ஆண்டவர் அழைக்கிறாருன்னு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க பாசம் உள்ளே போய் ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டு கையில் கொடுத்துட்டு போனேன். ஹல்லேலூயா. இந்த வாரம் வேலை செய்யாமல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாம் எண்ணெயை போட்டு அந்த பால் மாட்டில் மடுவில் போட்டு தேய்க்கிற மாதிரி நீ தேய்ச்சாலும் 10 பைசா தேர்றது. ஹல்லேலூயா. வரங்கள் வேலை செய்யணும், அதுக்கு பலனை கேட்கணும். நீ என்னதான் நயந்து ஓடினாலும் கட்டுவரியின் பாம்பு படம் எடுத்து ஆடாது. நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்யறோம்னா, எப்படியாச்சும் ஒரு இறக்கத்தில் பணத்தை பெறலாம். இல்லை தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன் மேலே ஒரு பலத்தை வைக்கும் போது நீ பரிசுத்தத்திற்கு மாத்திரமல்ல அற்புதம் செய்யறதுக்கும் பலனை தருவார். ஹல்லேலூயா. எப்படி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. யாராச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த தேதியில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், எந்த தேதியில் நான் எப்போ இருப்பேன்னு சொல்ல முடியாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. அதனால என்னை எந்த நாள் ஃப்ரீன்னு நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு எல்லா நாளும் பிஸியாக இருக்கும். நீ கூப்பிட்ற நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் பேசுகிறேன், வரேன், இல்லைன்னா வரல அப்படிமே. அதே மாதிரி தான் பொருளாதாரம். ஹல்லேலூயா. மாத சம்பளம் பார்க்குறவனுக்கு 1ஆம் தேதி சம்பளத்தை எதிர்பார்த்து இருப்பான். நீங்கள் அப்படி எதிர்பார்க்காதீங்க. தேவபலன் இருக்கிறனால 30 நாள் உங்களுக்கு கொண்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தேவையான இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலன் எவன் மேலே இறங்குதோ அவனை தேடி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்போ முதலாவது ஒரு பலனை பார்த்தோம், அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற தேவையான பலன். 2வது ஒரு பலனை பார்த்தோம், பரிசுத்தமாக இருக்கிற பலன். 3வது ஒரு பலனை பார்த்தோம், அற்புதங்களை செய்யக்கூடிய பலன். இப்போ 4வது ஒரு பலத்தை பார்க்குறோம், அது உங்களுக்கு ஹீலிங் பவர் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அது மேலே இறங்கணும்னு சிம்சன் சிங்கத்தை கிழித்து போட்டானே, அட்லீஸ்ட் நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறதுக்காச்சும் பலன் வேணும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உங்களை ஆண்டவர் பலப்பட, இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலன், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய. இன்னும் சில பலனை குறித்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 28, மார்க் 5:2-5 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 28 வாசிப்போம். மத்தேயு 8:28. அவர் அக்கறையிலே கெர்கெனேசர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலும் புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்க கூடாது இருந்தது. இங்க ஒரு பிசாசினுடைய பலத்தை பிடித்தவனை பார்க்கலாம். அந்த தெருவுக்குள்ள ஒருத்தன் கூட விட மாட்டானா. ஒரு 2 பேர் இந்த பிரேத கல்லறையிலிருந்து வராங்க. அவங்களுடைய பிசாசு கொடுக்கக்கூடிய பலன் என்னவென்றால், நல்ல கவனிங்க, அவன் எப்படிப்பட்ட பலன்? துன்மார்க்க பிசாசுக்கு சில பலன் இருக்கு. இன்னைக்கு இந்த குத்துச்சண்டைக்கு போகிறவங்க, இந்த WWE சண்டை போடுறவங்க நிறைய பேர் இந்த பலன் ஏற்றி வச்சிருக்காங்களாம். ஒரு அடி அடித்தா அதுக்கடுத்து அவன் எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு உலகம் முழுவதும் பிசாசின் பலத்தில் வாழ்கிறது. இவ்வளோ பலம் உள்ளவன் இயேசுநாதர்கிட்ட வந்தோடனே இயேசுநாதர் ஒரு பார்வையிலே அவனை ஓடி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ பிசாசுடைய பலத்தை இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீ வாழ்கிறபடியா
எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில? நீ வாழ்றது பொல்லாத ஜனங்கள் மத்தியில வாழ்ற, சாதாரண மனுஷன் மத்தியில வாழல, பிசாசின் இடத்துல இருந்து பலனை வாங்கின மத்தியில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஓ மனுஷ பலத்தினால அவர்களை நீ மேற்கொள்ள முடியாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதுக்கடுத்து வாசிக்கிற நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த 2 பேரும் எப்படி அந்த பலன் ஓடிச்சுன்னா, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 5:2-5 வரைக்கும் வாசிப்போம். மார்க் 5:2-5 வரைக்கும். மார்க் 5ஆவது அதிகாரம் 2 முதல் 5 வரையிலும். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. சங்கிலியை அத்துக்கொள்ளக்கூடிய பலனை பிசாசு கொடுக்கிறான். நல்ல கவனிங்க. சங்கிலி நம்ம அத்துக்கிற முடியுமா? நம்மளால சாவியை கொடுத்து கதவை தரனாலே நம்ம 1000 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு பலன் இருக்கு. ஆனா இங்க வாசிக்கிறோம், அந்த பிசாசுடைய பலத்தினாலே இரும்பு சங்கிலிகள் அவனை கட்ட முடியாது. ஆனா இயேசு அவனை பார்த்து வெளியே போன்னு சொன்னு போயிடுச்சு. அப்ப எவ்வளவு பலன் இயேசுனதற்கு இருந்திருக்கும். அந்த பலன் உங்களுக்கு எனக்கு இருக்கு. இங்க வாசிக்கிறோம், சங்கிலினாலே அவனை கட்டக்கூடாது இருந்தது. வாசிப்போம். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு, அவன் சங்கிலி போட்டு விலங்கு போட்டு கட்டினாலும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருத்தனால அவனை அடக்க கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்வான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து, இந்த பலன் உள்ளவன் இயேசுவின் பலத்துக்கு முன்னுக்கு பணிந்து கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ உங்க மேல பிசாசு எவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்கு பார்த்தீங்களா? இரும்பு சங்கிலியை உடைக்கக்கூடிய அளவுக்கு பலனை கொடுத்திருக்கு. அந்த பலன் தேவ பலன் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நிற்க முடியாது. முதல்ல ஒரு காரியத்தை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 3 காரியம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. நீ அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்க அக்கௌண்ட்ல எங்க இருந்து பணம் வந்து பணம் எடுக்க உனக்கு வந்துகிட்டே இருக்கும். உன் தேவையை அற்புதமாய் சந்திப்பா. யார் மூலமா தான் உன் தேவை? நீங்க உழைத்தால் தான் பணம் வரும். அது உலகத்தின் நீதி. நான் சொல்றேங்க, நீங்க கர்த்தருடைய பலனை வச்சிருங்க. எங்கேயாச்சும் இருந்து கர்த்தர் உனக்கு பலனை, உனக்கு தேவையான ஆகாரத்தை கூட. அப்ப நான் வேலைக்கு போக வேணாமா? வேலைக்கு போகணும். அது தேவன் உன் மேல வச்ச கடமை. பேங்க் வேலை கொடுத்தா பேங்க் வேலை பாருங்க, எங்க வேலை கொடுத்தாரோ வேலையை பாருங்க. ஆனா நீ உன் வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அல்ல, ஆண்டவர் தன் தேவைகளை தன் பிள்ளைகளுக்கு அற்புதமாய் சந்திப்பா. அது ஒரு பலன். நம்ம என்ன நினைக்கிறோம்? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 5 அக்காவை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எதுக்கு? இந்த அக்கா கைமாற்றி இந்த மக்கள் என்ன லிமிட், அன்லிமிட்டட் யாரு, லிமிட்டட் யாரு, அவளை கேட்டால் தான் இந்த அக்கா தரும். அது செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி அல்ல தேவ பிள்ளைய. உன்னையே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே மக்கள் கொண்டு வர போகிறாங்க. ஹல்லேலூயா. நீயே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரப்போ இந்த அக்கா ஆபத்து காலத்தில் எனக்கு உதவுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்களே ஒழிய, நீங்கள் கால்குலேஷன் போட்டு இந்த அக்காட்ட காசு கொடுத்தா தருவா, இந்த அக்காட்ட அரிசி கேட்டால் தருவா, இந்த அக்காட்ட சீனி கேட்டால் தருவா. இல்லை, கர்த்தர் உங்களை கொடுக்கிறவராய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடனோ வாங்காதிருப்பாய். முதலாவது பொருளாதார ரீதியில நாம் பார்க்கும்போது தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு தேவையான ஒரு பலன் இறங்கி வரும். பலன் இறங்கி வந்த பிறகு பொருளாதாரம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, உனக்கு தேவையான பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது நீ ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தத்துக்கு பலனை கேட்கிற, அற்புதம் செய்யறதுக்கு பலனை கேட்கிற, சரீர ஆரோக்கியத்துக்கு பலனை கேட்கிற, அதே ஆண்டவர் பொருளாதாரத்துக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பார். 2வதாக, ஆண்டவர் எப்படி உன் பொருளாதார தேவையை சந்திப்பார்? வாசிப்போமா? லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் ஒருவரும், யாத்திராமம் 12வது அதிகாரம் ஒருவரும் வாசிக்க போறோம். வாசிப்போம். லூக்கா 2:52. இன்னொருவர் ஆதியாமம் 15, 13, 14. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். 2வது, ஆண்டவர் உங்களுடைய பொருளாதார தேவையை எப்படி சந்திக்க போகிறார் என்றால், உங்கள் மேல ஆண்டவர் ஒரு தயவை வைக்க போறாரு. எதை வைக்க போறாரு? தயவு. இன்னைக்கு இந்த தயவை குறித்து தான் அதிகமா பார்க்க போறோம். ஐயா, தயவு என்பது, தயவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு சில சோத்தில் எழுதியிருப்பாங்க, கண்டிப்பாக இங்கே நோட்டீஸ் ஒட்டக்கூடாது, மீறினால் போலீஸ் வசம் ஒப்பு விடப்படும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சிலர் வீட்டில் போட்டிருப்பாங்க, தயவு செய்து யாரும் இங்கே நோட்டீஸ் ஒட்டாதீர்கள். இவ்வளவு தயவு என்பது ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பணிவு. நீ போய் ஒரு இடத்துல நின்னோடனே உன்னைய பார்த்து அவனை அறியாமையே ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு பேர் தான் தயவு. அது இயேசுநாதருக்கே தேவைப்பட்டது அந்த தயவு.
அதனால நீ மனுஷனை பிரியப்படுத்திடுறனா, மனுஷ தயவுன்னு மனுஷன்ட்ட போய் நம்ம தயவு பண்ணி இந்த எலெக்ஷனில் ஓட்டில் நிற்கிறவங்கலாம் என்ன செஞ்சால் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா, அந்த மாதிரி அல்ல. அது ஆட்டோமேட்டிக்காக மனுஷ தயவு. வாசிப்போம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13-14 வாசிப்போம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபதிரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளே நான் நியாயந்திருப்பேன். பின்பு மிகுந்த பொருளோடும் புறப்பட்டு வருவார். மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவாய். இதுக்கு பேரு தாங்க தயவு. மிகுந்த பொருளோடு என்ன செய்வாய், நீ புறப்படும். அதை குறித்து நம்ம யாத்திராமத்துக்கு போவோம், அப்பதான் புரியும். யாத்திராமம் 12வது அதிகாரம் 35-36 வாசிப்போம். யாத்திராமம் 12-35-36. யாத்திராமம் 12வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். என்னத்தை கேட்கறாங்க? வெள்ளியும் பொன்னையும் கேட்டார்கள். வாசிப்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி தயவு. ஐயா, எகிப்தியர்கிட்ட இவன் கேட்கும்போது அவனுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் வீட்டில் இருக்கிற தலைப்புலனா செத்து போச்சு. தலைப்புலனா சாகிறதுக்கு காரணம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான். இஸ்ரேல் ஜனங்கள்னால அவன் குடும்பத்தில் பெரிய பாதிப்பு. ஆனால் அவன் கேட்கும்போது அவன் கண்ணில் ஒரு தயவு. தேவனே, இன்னைக்கு தயவை குறித்து நான் ஆழமாய் பேச விரும்புகிறேன். உன் மேலே இறங்குற அபிஷேகம் நீ எங்கே போனாலும். சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், அந்த ஆள்கிட்ட போனால் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்காதும்பாங்க. நீ அங்கே போய் நின்றுன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. மயங்கிற மாதிரி உங்கள் வேலையை பணமே வாங்காமல் செஞ்சு முடிச்சிருவாரு. அதுக்கு பேர் மனுஷ தயவு. தயவுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க பார்த்தீங்களா, அம்மா தாயேங்கன்னு. அந்த அம்மா தாயம் கேட்குற பிச்சைக்காரனுக்கு மீறி போனால் 10 ரூபா போடுவோம். ஹல்லேலூயா. அந்த தயவை நான் சொல்லலை, அந்த தயவை சொல்லலை, உரிமையாக கேட்குற தயவு. ஒரு தடவை நான் ட்ரெயினில் போகும்போது விழுப்புரத்தில் ஒரு 9 ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் அந்த அம்மா லேடி வந்துச்சு. லேடி வந்து என்ன கேட்டுச்சுன்னா, அப்படி 2 கையை தட்டி அப்படின்னுச்சு. அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அம்மா தாயை பிச்சை போடுன்னு சொல்லு, நான் உனக்கு 10 ரூபா தரேங்கிறாரு. அந்த அம்மா என்ன கேட்குது, பார்த்தது இல்லையா நீங்கள்? அப்படி கையை தட்டிட்ட அப்படிங்குது. அவர் சொல்கிறார், அம்மா தாயை பிச்சை போடுங்க, நான் 10 ரூபா தரேன், உன் பணமே வேணாண்டு போயிட்டா. உரிமையாக கேட்குறா. தேவ பிள்ளையே, தயவு என்பது நீ பிச்சை எடுக்கிற அனுபவங்கள் கிடையாது. யாரையாச்சும் ஒருத்தரை ரெக்வெஸ்ட் பண்ணி என் பிரச்சனையெல்லாம் என் பாடுகள் எல்லாம் நான் ஒரு கிழிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் 4 ஓட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த நஷ்டத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ஏதோ தயவு, அது அல்ல தயவு. அப்படி கேட்டிங்கன்னா 10 ரூபா கொடுக்கறது ஆச்சரியம். ஆனால் இங்கே திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கள். யாத்திராமம் 12வது அதிகாரம் 35-36 வாசிப்போம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்கிறான். எதை கேட்கிறான்? கேட்டது மோசே என்ன சொல்றாரு, அவன்கிட்ட போய் வெங்காயம் வெள்ளைப்பூடு கேட்டு இருக்காத, என்னத்தை கேளு, பொல்லிய கேளு, பொண்ணை கேளு. கேட்டா எப்படியா தருவாங்க? நம்மளால தானே அவன் பிரச்சனைக்கு உட்பட்டான். நான் கேட்டால் வெள்ளியும் தங்கத்தையும் இப்போ கேட்டு பாருங்க, யார்ட்டாச்சும் வெள்ளியும் பொண்ணையும் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? தரமாட்டாங்க. தேவபிள்ளையே, இங்கே வாசிக்கிறோம், வெள்ளியும் பொண்ணையும் கேட்டதை வாசிப்போம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப இதுக்கு ஒரு கொள்ளை. ஆனா இந்த கொள்ளை பேர் எப்படி தெரியுமா? கொடுத்தோன்னு அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. வீட்டில் போய் திருட்டுத்தனமாக திருடுறதுக்கு பேர் திருடு, அது சாபம். ஆனால் இங்கே இவங்களுக்கும் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் ஆசீர்வதிப்பாங்க. கொள்ளையிட்டார்கள் வார்த்தை போட்டிருக்கு. அப்படி என்ன வேண்டாம் டேபிள், உன் மேலே தயவு வரும்போது, என்ன வரும்போது? தயவு. நல்லா கவனிங்க, தயவு எப்படி என்பது என்றால், கர்த்தரிடத்துல நீ தயவு வரும்போது நீ யார் முன்னுக்கு போய் நிற்கிறாயோ அவங்க கண்களிலே தயவு வரும். ஒரு மனுஷன் எதை வச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்குறான்னா அவனுடைய கஜனால இருக்கிற பார்க்க மாட்டான், உனக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு ஒரு முடிவு பண்ணுவான். அதுல தேவ தயவு காணப்படும்.
நீதிமொழிகள் 13:22 போடப்பட்டிருக்கு, வாசிப்போம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். இன்னொருத்தர எஸ்தர் 2க்கு போயிருங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்க. ஐயா, உன்னைய கொடுக்கிறவன் யார்? ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாதவனுடைய பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து, உனக்காக அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். பாவியின் ஆஸ்தியோ. இயேசுங்கிற நாமம் பத்தி அவனுக்கு தெரியாது, இயேசுவின் ரத்தத்தை குறித்து தெரியாது. ஆனால் உன் மேல அவனுக்கு ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிடுவா. அதனால நீ பூமியில போனீன்னா, நமக்கு உள்ளூர்காரன் தான் நமக்கு உதவி செய்வான், வெளியூர்காரன் உதவி செய்ய மாட்டானே. நீ அமெரிக்காவுக்கு போனாலும் உனக்கு 4 பேர் உதவி செய்யறதுக்கு கர்த்தர் 4 பேர் மேலே உன் மேலே தயவு வச்சிருப்பாரு. நீ மொழி தெரியாத ஊருக்கு போனாலும் உனக்கு உதவி செய்யும்படி 4 பேர் தயவு வச்சு. இதான் மனுஷ தேவனுடைய தயவு. கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுனால மனுஷ தயவு உனக்கு கிடைக்குது. இதுக்காக நீ எந்த விதத்துலையும் நடிக்க தேவையில்லை. மெட்ராஸில் ஒரு பொருத்தனை ஒருத்தர் பண்ணார். என்ன பொருத்தனை பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவர் 2 பேருமே பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த ஊர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அவங்க காலையில் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது அவங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன உடன்படிக்கை? எத்தனையோ ஏக்கர் நிலம் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வாக்கிங் போகும்போது எங்கள் முன்னுக்கு முதல்ல யார் வருகிறாரோ அவர்களுக்கு அந்த நிலத்தை தருகிறேன் என்று சொல்லி 2 பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆச்சாரம் பார்க்குறவங்க நடந்து வராங்க. அதில் ஒரு CPM பாஸ்டருடைய தலைமை போதகர் ரோட்டில் நடந்து வராரு. நடந்து வந்த உடனே அவங்க பார்த்துன்னு சந்தோஷம். அந்த 2 பேருக்கு நீங்கள் யார் எவருன்னு கேட்ட உடனே பாஸ்டர்னு உடனே, நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தோம், இன்றைக்கி ரோட்டில் நடந்து வரும்போது முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஏக்கர் நிலத்தை தரணுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஏக்கர் நிலத்துக்குடைய பத்திர செலவும் நாங்களே தரோம். இதை கேட்ட உடனே அவன் சொந்தக்காரனுக்கு வந்துச்சே கோபம். நீ நானும் ஆச்சாரம் பார்க்குற ஐயரு, போயும் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாருக்கோ அவன் சொத்தை எழுதுறேன்னு தாரார் வந்தோன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம், நான் பண்ண உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், நீங்கள் எவ்வளோதான் சண்டை அதுக்கு அந்த CPM அந்த சர்ச்சு பேர் எதுவும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான பேர் வரும். அந்த சர்ச்சை தான் அவங்க தந்தாங்களாம். கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்களாம், இல்லை நாங்கள் பொருத்தினபடி அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போன்னு பண்ணி கொடுத்தாங்க. பாவியின் ஆஸ்தியோ. அப்போ பாஸ்டர், ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட காணிக்க வாங்கலாமா? கர்த்தர் அனுமதிச்சா வாங்கலாம். சில பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட காணிக்க வாங்க வேணான்னு பாரு ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் காணிக்கை எந்த அடிப்படையில் வாங்குகிறோம்? நம்ம சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம் அவன் ரட்சிக்கப்படலை. ஏன்னா அவனுடைய காணிக்கை உங்களிடத்துல வந்த பிறகு அவன் இருதயமும் உங்களிடத்துல வந்துடும். அவனுடைய பொக்கிஷம் எங்கு இருக்கிறதோ அங்கே அவன் இருதயமும் வந்துடும். அல்லேலூயா. இதே போல் இந்த இடத்துல வாசிக்கிறோம் என்னவென்றால், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கிறது. நீங்கள் தயவை வாங்கிட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்வதற்கு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உங்களை பார்த்தோன்னு அவனை அறியாமே ஒரு தயவு. என் லாக்கரில் இருக்க தங்கத்தை இன்னைக்கு எவன் எடுத்து கொடுப்பான்? யார் எடுத்து கொடுப்பா? மருமகளுக்கு மகளுக்கு போடும்போது கூட பார்த்து போடுறோம். ஏண்டி உனக்கு போட்டால் உன் தங்கச்சிக்கும் போடணுண்டி, அதனால நான் பார்த்து தான் போடுவேன். மகளுக்கு கொடுக்கும்போது கூட நங்கத்தை நாம் நிறுத்து தான் கொடுப்போம். ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்கள் கொடுத்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய கண்களிலே ஒரு தயவை கட்டளையிட்டார். தேவளே, நீ மாச சம்பளத்தையே நம்பி வாழாத. கர்த்தருடைய பாகத்தில் காத்திருக்கும் போது எங்கிருந்து ஆஸ்தி வரும் தெரியாது. எங்கிருந்தும் கர்த்தர் ஆஸ்தி வரும். ஆண்டவர் எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது ஒரு புறாவை மூலமாக கொடுக்கல, அதுக்கு ஒரு ஆகாரம் தான் கொண்டு வந்துச்சு. பறவைகளே ரொம்ப அருவருப்பான பறவை காகங்கள் தான். யார் மூலமாக காணிக்க வரும்னு தெரியாது. நீ ஒரு பணக்காரனை நினச்சிக்கிட்டு இருப்ப, ஒரு ஏழை உனக்கு காணிக்க கொடுத்துருப்பா. உனக்கு எனக்கு காணிக்க என்ன ஊழியர் நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. இதோ பாஸ்டருக்கு தான் காணிக்க கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்க தேவையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய். கடனோ எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 to 17 வரையிலும். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தேவப்பிள்ளையே, தயை. எஸ்தரை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தயை. ஏன் நம்ம சம்பாரிச்சா 127 நாட்டுக்கு சக்கரவர்த்தினி ஆக முடியுமா? உழைக்கிறனால. படிப்பு அவசியம்தான், படிக்கிறதுனால.
நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, தேவப்பிள்ளைய தேவ தயை உன் மேலே இருந்தா. எஸ்தர் ஒரு gift வச்சுருந்தா. என்ன gift தெரியுமா? அவள் பார்க்குற யார் அவளை பார்த்தாலும் சரி ஒரு தயவு உண்டாயிரும். அந்த யெகூவுக்கும் எஸ்தர் மேலே ஒரு தயவு உண்டாயிருச்சு. அதாங்க தேவப்பிள்ளை, ரெண்டாவது உன் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் உன்னுடைய விரோதிகள் கண்களில் கூட ஒரு தயவு வச்சிருப்பாரு. பட்சிக்கிறவனிடத்துல வந்து பட்சணமும், பலவான இடத்துல வந்து மதுரமும் உன்னை தேடி வருவான். கொடுக்குறவனுக்கு ஏன் கொடுக்குறவனே தெரியாது, கொடுத்துட்டு இருப்பான். ஐயா, எகிப்தில் இருக்கிற வெள்ளியும் தங்கத்தையும் எடுத்து கொடுக்குறானே, ஒரு மனுஷன் எதை வேணாலும் கொடுத்துருவான், தங்கத்தை கொடுக்க மாட்டான். அதையே கொடுக்க வைக்கிறாரு கர்த்தர். நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது. எஸ்தருடைய வாழ்க்கை என்னங்க? அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு கைதி, சிறை கைதி. யூதர்கள் சிறைபிடிக்க வேண்டிய சிறை கைதி. அவங்க அப்பா சித்தப்பா ஒரு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சித்தப்பாவுடைய கண்ட்ரோலில் இருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று வாங்கி வச்சுருந்தா. நம்ம நினைக்கிறோம் 100 பவுன் சேர்த்து வச்சா நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆயிரும். இல்லை, அவளுக்கு எல்லாருடைய கண்களையும் தயை கிடைக்கணும். நீ 100 பவுன் போட்டாலும் அவன் கேட்பான், 110வது பவுன் எப்போ போடுவேன்னு கேட்பான். நம்ம நினைக்கிறோம் சேர்த்து வைக்கிறது நல்லது தான், சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க. யோசிப்பு 10ல் 2 வார்த்தை சேர்த்து வைக்க சொன்னார் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு. ஆனால் அது இல்லை தீர்வு. உன்னை பார்க்குற எல்லாருடைய கண்களையும் உனக்கு தயை கிடைக்கணும். இப்போ எஸ்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன? பிரச்சனை பொருளாதாரம் நெருக்கம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சித்தப்பா கொடுத்தா உண்டு, இல்லைன்னா நிலை. அவனுடைய நிலை தண்ணியில் இருக்கிற தாமரையை போல, தாமரை இலையில் இருக்கிற தண்ணியை போல வாழ்க்கை. ஆனால் ஒன்று வாங்கி வச்சிருந்தா, தயையை வாங்கி வச்சிருந்தா. யார் பார்த்தாலும் அவளுக்கு அவ மேலே ஒரு தயை வந்துடும். இங்கே வாசிக்கிறோம், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும், யாருடைய கண்களில்? எல்லார் கண்களிலும். தேவப்பிள்ளை, இந்த தயவோட நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஊர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. வாசல் கதவை தட்டி, வாசலை தட்டி உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். இப்படி இந்த இடத்துல வாசிக்கிறோம், எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. தொடர்ச்சியா 17 வரைக்கும் வாசியுங்கள். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதம் ஆகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போக, எல்லாம் நல்லா மேக்கப் போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, என்னென்ன அலங்காரம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி ராஜாட்ட வராங்க. இவளுடைய அலங்காரம் என்னவென்றால் தயை. இவருடைய அலங்காரம் என்னது? தயை, தயவு. கர்த்தருடைய தயவு அவ மேல இருந்துச்சு. அவ வேற அலங்காரத்தை பண்ணல. அடுத்த வசனம் வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவன் மேல ஒரு அன்பு, அதான் தயை. பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தயை. திருப்பி சொல்றேன், தயை என்பது ஒரு பிச்சைக்கார அனுபவம் இல்ல. உனக்கு கொடுக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராது. சில சமயத்தில் சில தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். சொல்லும்போது ஆண்டு சொன்னேன், அந்த ஆளை பற்றி தெரியவே தெரியாது. நான் சொல்கிற தீர்க்கதரிசனம் உண்மையாக போயான்னு எனக்கே தெரியாது. அதை சொல்லலைன்னா என் மண்டை சுக்குநூறாக வெடிச்சிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பார். நான் சொன்னேன், அவன் திட்டினாலும் பரவாயில்ல, அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, நான் சொல்லி ஆகணும். அதுக்கு மேலே மண்டை வெடிச்சிடும். போன தடவை ஒருத்தர் வந்தார், தீர்க்கதரிசனம் சொன்னேன். கடைசியில் யாருன்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் யாரும் தெரியல. கடைசியில் பார்த்தா வாக்கிங் போகும்போது நம்ம ஆலயத்தை பார்த்துட்டு போனவர். அவருக்காக ஜெபிங்க, நிச்சயம் நம்ம ஆலயத்துக்கு வருவோம். அதே பிள்ளையே சில நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலைன்னா அவங்க தலை வெடிச்சிடும். அப்படி ஒரு பிரச்சனையை ஆண்டவர் உண்டாக்கி விடுவார். இப்போ ராஜா பார்க்குறான், எத்தனையோ ஸ்திரீகள், அழகுள்ள ஸ்திரீகள் வராங்க. அவங்க மேலெல்லாம் அவன் கவனம் போகாமல் எஸ்தர் மேலே மட்டும் அன்பு போய். இன்னைக்கு நான் உங்களை சொல்கிறேன், நீ பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய். ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்க போகிறாய். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அந்த அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும்போது உன்னை பார்க்குறவன் எல்லாருடைய கண்களையும் ஒரு தயை உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக இப்போ கிடைச்சிச்சு. அன்பில் அன்பு வாசிப்போம் தொடர்ச்சியா. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசில் 127 நாட்டு ராணிங்கிற அந்த கிரீடத்தை தூக்கி அவள் தலையில தூக்கி வச்சுட்டான். தயை இருக்கும் என்றால் நீ போற இடத்துலன்னா உன் தலையில கிரீடம் தான் வைப்பாங்க. அதற்காக இயேசு கிறிஸ்து முள்முடி கிரீடத்தை அழிஞ்சாரு. தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல காத்திருக்க யாரும் உன் கூட சண்டைக்கு வர மாட்டாங்க, யாரும் உன் கோவப்பட மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாட்டையும் அவன் சண்டை போடுவான், ஊர்ல இருக்கிற எல்லாட்டையும் கோவப்படுவான். ஓன்ட்ட வந்தோன்னு நான் தயையாயிருவேன். ஹல்லேலூயா. உன் மேல ஒரு தயை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பொருளாதாரத்துல தேவையான உன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு தயை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உழைப்பே உயர்வுக்கு வழி. உழைச்சி என்னைக்காச்சும் எஸ்தர் ராணி வந்து
அவன் நம்ம உழைச்சா என்ன தெரியுமா கேட்டிருப்பான், அந்த அரண்மனையில் ஒரு தைலம் அரைக்கிற ஒரு வேலை எனக்கு கிடைக்காதா, இந்த கார்பரேட் பேங்க்ல ஒரு குமாஸ்தா வேலை எனக்கு கிடைக்காதா, இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இல்லைங்க, தயை இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிங்காசனம் வேற, உங்க தலையில வைக்கிற கிரீடம் வேற. தயை தயை. அதுக்காக வேலைக்கு போகாம சும்மா உட்காருங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் நீங்க வேலைக்கு போற சித்தானா வேலைக்கு போய்தான் ஆகணும். ஆனால் வேலையிலுடைய வருமானம் அல்ல, ஆண்டவர் உங்க மேல வைக்கிற தயை. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஆள் மூலமா, அது ஃபோன் கால் மூலமா வரலாம். இப்போ ரொம்ப வசதி பண்ணிட்டான். அன்னைக்காச்சும் காக்கா தூக்கிட்டு வரணும், இன்னைக்கு ஜிபே தூக்கிட்டு வந்துடுது, காத்து தூக்கிட்டு வந்துடுது. அன்னைக்கு எது தூக்கிட்டு வரணும்? எலியா எதுக்கு காத்திருப்பாரு? கா இந்த சத்தத்துக்காக காத்திருப்பாரு. நீங்க அது கூட காத்திருக்க வேணாம், கிளிங் கிளிங் வந்துடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பயும் உங்களுக்கு விசுவாசமா இல்லையா? பாஸ்டர், இது எங்களை உற்சாகப்படுத்தி பேசுறது, இது மோட்டிவேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லை, நாங்கள் நடக்கிறத பேசுகிறோம். ஹல்லேலூயா. இதே இந்த இடத்துல வாசிக்கிறோம், எஸ்தருக்கு கண்களை கிடைச்சதுன்னா 127 நாடு அவ கண்ட்ரோல் கீழே வந்துடுது. மகாராணி அப்ப வஸ்தினா அவ மனைவிதான். வஸ்தி யாரு? மனைவிதான். பட்டத்து ராணி பதவி தான் போயிருச்சு, மனைவிதான். ஆனா பட்டத்து ராணி அப்ப யார் உக்காடுறா? வஸ்தி உக்காடுறா. கர்த்தருக்கு எஸ்தர் உட்கார்றா. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு உங்க மேல ஒரு கண்ணு இருக்குங்க, உங்க மேல ஒரு கண்ணு இருக்கு. நீ நான் பிச்சை எடுத்து வாழக்கூடிய அனுபவத்துல இல்லைங்க. தேவ தயை இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதங்கிற உணர்வை கர்த்தர் கட்டளையிட்டுருவாரு. அவன் பாவியா இருந்தாலும் கர்த்தர் கட்டளையிட்டுருவாரு. அதற்கடுத்து நெகேமியா புஸ்தகம் போவோமே, 1-2 வாசிப்போம். நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். நெகேமியா, எஸ்ரா ரெண்டையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜாவைகளை அந்த அரண்மனைக்கு அந்த அரண்மனை அந்த இதுக்கு அலங்கத்து அந்த ஆலயத்துக்கு தேவையான கதவுகள் கொடுக்கும்படி அந்த மரம் அந்த வனத்து காவலன் எனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் தேவனுடைய கரம். என்ன கரமா? தயவுள்ள கரம். நீங்க வாழ்ற வரைக்கும் பொருளாதாரத்துல செழுமையா இருக்க போறீங்க. உலகத்து கிராஃபை இப்படி, ஆனா நம்ம கிராஃபை இப்படி. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அது என்ன கரம்னா தயவுள்ள கரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை 4 தலைமுறை பார்க்காத ஆசீர்வாதத்தை நீ அடைய போற. எத்தனை தலைமுறை பார்க்காத ஆசீர்வாதத்தை? 4 தலைமுறை. 4 தலைமுறை. எங்கள் அப்பா கார் வாங்கலை, எங்கள் தாத்தா கார் வாங்கலை. எங்கள் தாத்தா அன்னைக்கு ஜெட்கா வண்டி, ஒரு பெரிய வண்டி, அந்த ஜெட்கா வண்டியில் சுற்றுவாங்க. அப்போ அது காருக்கு ஈக்குவல் பெரிய. ஆனால் நம்ம தலைமுறையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. 4 தலைமுறை பார்க்காதது உனக்கு கர்த்தர் கொடுத்துருவாரு. அது உங்களுடைய உழைப்பினால் அல்ல, தேவனுடைய தயவுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பெர்மிஷன் கேட்டு கர்த்தர் கொடுக்க மாட்டார். இப்போ நான் ஒரு பொருளை என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரேன்னா என் மனைவி என் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், இந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரப்போது வேணுமானு. அதே மாதிரி அவங்க ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வரணும்னா என்கிட்ட உத்தரவு வாங்கினா தான் கொண்டு வர முடியும். ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட பெர்மிஷனே கேட்க மாட்டார், கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. சவுல் கேட்டானா ராஜா வர்றதுக்கு? சவுல் ராஜா வர்றதுக்கு கேட்டாரா? உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காமே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கினா நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறாரு. அந்த தயவுள்ள கரம் அவங்க மேலே இருந்தது. இன்னைக்கு அதை நீங்கள் விசுவாசிங்க. முதலாவது தேவை பலன், 2வது உங்கள் மேலே ஒரு தயவு. அதுக்கு தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. பாருங்க, உலகத்தை பாருங்க. நீங்கள் போகும்போது உங்கள் பேங்க் மேனேஜர் கொஞ்சம் ஒரு சீட்டு ஆட போகுது. என்ன மாதிரி இருக்கிற லோன் அதிகமாக கேட்டு வர்றவன் வந்துட்டானடா, அப்படி இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு தனி கவனம். ஒரு தடவை நான் பேங்க் போயிருந்தேன், நான் பாஸ்டர் இந்த நிலைமையில் இருந்தேன். அன்னைக்கு இங்கே பொது பணத்தை போட்டேன் அப்படின்னு இருந்தேனே. அந்த மேனேஜரை எழுந்து நின்று, நாளைக்கு ஒரு விஐபி கூட்டம் இருக்குது, அதில் நீங்கள் கட்டாயம் வந்துடணும். என்ன கூட மந்திரினா வராரு, முக்கியமான ஒரு 10 பேர், அதில் ஒரு ஆள் நீங்கள். தேவ பிள்ளையே, நமக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? மேனேஜரை பார்த்து, ஐயா சிறு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா. அவர் சொல்லார், ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஜாட்சி இருக்கா? தேவ பிள்ளைய ஒன்லைனே வேற. ஒரு ஆள் தான் ஆமேன். நாங்கள் இருதயத்தில் ஆமேன்னு போடுறீங்களா? கர்த்தர் வெளியரங்கமாக உங்களுக்கு கொடுக்க போறாரு.
விசுவாசிங்க. நான் வேதத்தில் இல்லாததை சொல்லல, உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக சொல்லலை, நடக்கிறத சொல்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கு. தேவ பிள்ளைய, தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜாவில் எனக்கு ராஜா ரட்சிக்கப்படாத ராஜா, புறஜாதி ராஜா, அவனுக்கு தேவாலயத்தை குறித்து அக்கறை கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவன் மேலே இருக்கிறனால அவன் அறியாமையை அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் தேவ பிள்ளையே. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். எஸ்ரா 6:5, சீக்கிரமாக நேரம் ஆகிட்டு இருக்கு. எஸ்ரா 6:5. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்து, இப்ப பாபிலோனுக்கு எருசலேமில் இருக்கிற நேபுகாத்நேச்சார் தங்க பொக்கிஷத்தனா கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்தான் பாத்தீங்களா? அது இப்ப குறை வசனம் இருக்கு, வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது, அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. எந்தெந்த தங்கத்தெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு வந்தானோ அந்த தங்கத்தான எடுத்து குடிஞ்சொன்னவே ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. தங்கத்தை எடுத்து கொடுத்துட முடியுமா? நானே உங்க வீட்டுக்கு வரேன், வந்து சிஸ்டர் உங்க லாக்கில் இருக்கிற தங்கத்தை எடுங்கன்னு என்ன செய்வீங்க? என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேன் பாஸ்டர். கடைசியில் கேட்டு, பாஸ்டர் அது எல்லாம் பேங்க்ல அடகு கடையில் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமை தான் சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய மதிப்பு அப்படி இருக்கு, நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. கஜானால இருக்கிற தங்கத்தை எல்லாம் அள்ளி குடின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய தயை உன் தலை மேல இருந்துச்சுன்னா. தேவப்பிள்ளை, இதை விட்டுட்டு நீங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னா, எதோ வழியை தேடிட்டு இருக்கிறோம். நீ அந்த வழி இந்த வழியை தேடாத. நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு கரம் உன் மேலே வந்து அமராது. என்ன கரம் என்றால் உன்னை உயர்த்துற கரம். இந்த கரம் வந்து இறங்கிச்சு, கச்சானால இருக்கிற தங்கத்தை அள்ளி கொடுறான் ஐயா ஆலயங்கிட்ட. ஐயா அது நீ ரசிக்கப்படாத இல்லையா, உன் கோயில் உன் தெய்வத்துக்கு ஏன் தெய்வத்தை கொடுத்து விடு எல்லாத்தையும். தேவ தயவு உள்ள கரம், தயவு தயவு. திருப்பி சொல்றேன், தயவு என்பது கை நீட்டி பிச்சை கேட்குற அனுபவம் இல்லை, உங்களை பார்த்ததும் கொடுக்கக்கூடிய அனுபவம். தேவ பிள்ளையே, தயவு. வாசிப்போம் எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-4 வரையிலும். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசியுடைய முதலாம் வருஷத்திலே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ரட்சிக்கப்படாத ஒரு ஆவியை எவராரு? கோரேஸ் ராஜா ஆவி, ரட்சிக்கப்படாத ஆவி. உன் மேல தயவு இருந்தா ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, ரட்சிக்கப்படாதவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்க்காலை வெட்டி போடுவா. ஆசீர்வாதத்தின் வாய்க்கா தய தய. உன்னை பார்க்கும் போதே அவன் கண்ணில் ஒரு தய கிடைக்கும். இங்க காரணம், பெர்சியா ராஜாவிய கோரசின் ஆவியை ஏவினதுனாலே வாசிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் ராஜ்யம் முழுவதும் சொல்லிட்டான். உங்களுக்கு தேவையான வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து விடு. தேவப்பிள்ளை, கர்த்தருடைய தயை 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 தயை. பயப்படாதீங்க, பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படாதீங்க. புருஷனை பார்த்து இவரை கட்டிக்கிட்டேன்னு என்னத்தை வருமானம் வரப்போகுது கவலை. மனைவியை பார்த்து இவ என்னத்தை கொண்டு வந்தா, தேவ பலன் உன் மேலே இறங்கும் போது, அந்த தயை உன் மேலே இறங்கும் போது கணக்கு படாதீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், என் டைமிங் யாருமே என்னாலேயும் அனலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணவே முடியாது. இப்போ நான் பேசி முடிச்சோன்னே எனக்கு ப்ரோக்ராம் ஒன்று வந்துடும். இந்த செய்திக்கு முன்னுக்கு ஐயாத்துறை பிரதரை பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஃபோன்லேருந்து நேரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும். நேரத்துக்கு ப்ரோக்ராம் வர்ற மாதிரி உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கும். நீ இல்லை, அவங்க தட்டி உனக்கு கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்காடலாம் அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த சகோதரி என்னை விட்டு போயிட்டாங்க நாகர்கோயிலுக்கு, ஆனால் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் கால் வருது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய தயை உங்க மேல இருக்கணும். நீ நானும் என்ன டெக்னிக்கை யூஸ் படுத்தினாலும் பணம் வராது. ஆனா கர்த்தருடைய தயை உங்க மேல அமர்ந்திருந்தா பார்க்கிறவன் கண்ணில் ஒரு கிருபை கிடைக்கும்.
இவன் கேட்குறான், வெள்ளியும் பொண்ணையும் கேட்குறான், எயித்தில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. மூணாவது ஒரு பாயிண்ட்டு வாசிப்போம். யாத்ராமம் 35வது அதிகாரம் 21-24, 21-24 வாசிப்போம். யாத்ராமம் 35, 21-24. யாத்ராமம் 35, 21-24. பின்பு எவர்களே அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களே அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தியதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசு வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை இப்படி பொருளாதாரத்துல ஈத்துல தங்கத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஈத்துல தங்கத்தை வாங்கும்போது எல்லாம் நினைச்சிருவோம், ஓஹோ நீ அணிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது, நான் தங்கத்தை அணிகிறது அணியக்கூடாதுங்கிற கொள்கைக்குள்ள போகல, அது நீ அனுபவிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பர்பஸ் இருக்கு அதுக்கு. ஆண்டவர் எதுக்கு எகிப்தில் போய் தங்கத்தை வாங்கிட்டு சொன்னாரு? ஐயா இவ்வளோ நாள் பிரயாணப்படுறவன் என்னாலும் புளியோதரையும் புரோட்டாவையும் சப்பாத்தியும் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அர்த்தம் இருக்கு, போகிற வழியில் சாப்பிடலாம். ஆண்டவர் தங்கத்தை வாங்கிட்டு சொன்ன, உனக்கு ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குற, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் உனக்கு தயை கொடுத்தாரு. அது என்ன பர்பஸு? இதை சொல்கிறாரு, காணிக்கை என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் இங்கே இருக்குது. உன் பர்பஸ் எனக்கு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் உன்னைய தயவா, நீ உழைச்சி சம்பாரிச்சதல்ல, தயவாக கர்த்தர் கொடுத்தது. அதோடைய பர்பஸை நீ மாற்றக்கூடாது. என்ன ஆச்சு வாசிப்போம் 24 வரைக்கும். மனப்பூர்வமுள்ள ஸ்ரீ புருஷர் யாவரும் அசகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக எந்த உனக்கு காணிக்கை கொடுத்த கர்த்தர் தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்து புறப்பட பண்ணினாரே, அன்னைக்கு உன் இறுதியம் மன மகிழ்ச்சியா இருந்தா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நோக்கம் இருக்கு. உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறான்னா ஒரு நோக்கம் இருக்கு. கூலிப்படக்காரன் 1 லட்சம் கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எதுக்கு? அந்த தலையை வெட்டிட்டு வா, ஒரு நோக்கம் அவனுக்கு. எல்லாரும் பணம் கொடுக்கும்போது ஒரு நோக்கத்தோடு தான் பணத்தை கொடுத்துட்ருப்பாங்க. சமீபத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. எங்கே கூப்பிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் எங்களுக்கு மீட்டிங் கூப்பிட்டாங்க. எதுக்குன்னே கூப்பிடல, போன பிறகு தான் தெரியுது. நான் நினச்சேன் 60 வயசு தாண்டவங்களுக்குன்னா ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு பாஸ்டர் கூப்பிட்றான்னு போய் பார்த்தேன். பார்த்தா தொடப்படவை என் சாப்பாடு மட்டும் 650 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரன் கொடுத்தான். நான் நினச்சேன் எதுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல, முதியோர். நான் சொன்னேன் என் முதியோர் இல்லையான்னு. பென்ஷன் இல்லையா? வேலை இல்லாதவனா? வேலையும் இல்லை இருக்கவேயா? தவறான ஆளை தவறான இடத்துல கூட்டிட்டீங்களேயான்னு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியில் பார்த்தா அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இவங்களை வச்சு என்ன ஆதாயம்? உலகம் ஆதாயம் இல்லாமல் 5 பைசா போடாது. ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல 5 பைசாவோட போட மாட்டார். ஆதாயம் இல்லாமல் ஆண்டவர் உன்கிட்ட கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரு? கொண்டு வந்தார்கள். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டு கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம் நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் வெள்ளியும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். யாத்ராமம் 36:6-7 சீக்கிரமா வாசிப்போம். அடுத்த சப்ஜெக்ட்குள்ள போகணும். யாத்ராமம் 36. மோசே இனி புருஷர்களாவது யாத்ராமம் 36:6-7. அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறுபடி கட்டளையிட்டான். விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. அவ எந்த அளவுக்கு அவங்க காணிக்கையை கொண்டு வந்தாங்கன்னா, இனிமேல காணிக்கை கொண்டு வந்தா அந்த காணிக்கை எங்களுக்கு பாரமாயிரும், நிறுத்து. நீங்க அப்படி ஜெபம் பண்ண போறீங்க. எப்படி ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண போறீங்க? யாருக்கு போதுன்னு சொல்ற அளவுக்கு? இனிமேல் போதுமாப்பா, இனி குடும்பம் தாங்காது. ஒரு கார் வைக்கிறதுக்கே எங்களுக்கு பார்க்கிங் பண்ண இடையில 2வது கார் கொடுத்தா நான் எங்கப்பா வைக்கும்? போதும். அப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்காரு. யார் சொல்லுங்க பார்ப்போம்? பேதுரு, படகு அமில போதையா, காப்பாத்தையா. ஒரு மீன் இல்லாத பேதுரு ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த சொல்றாரு, பேராசப்படாத, பக்கத்து போட்டுக்காரரை கூப்பிடு. மீனை திருப்பி கடலில் கூட மனசு வரல. யாருக்கு? என்ன செஞ்சுருக்கணும்? படகு அமில போதுன்னா மீனை எங்கே போட்டிருக்கணும்? கடலில் போட்டுக்கணும். அது எதுக்கு மனசு வரல? இந்த மீனுக்கு தானே நாயா பேய் அலையிறோம்.
இதை தூக்கி கடலை போட மனசு வரல, கடலை போட திருப்பி நீ பிடிச்சிக்கலாமே, வேணாம். அவன்கிட்ட கொடுத்தாலும் அடுத்து கை மாற்றி ஏதாச்சும் அவன்கிட்ட வாங்கிக்கலாம். கூப்பிட அவனை, தேவ பிள்ளையே நீ ஒரு ஜெபம் பண்ண போற, நிறுத்தப்பட்டது. ஆண்டவரே நிறுத்தம். என்ன செய்ய போட போறீங்க? போதும் ஆண்டவரே, இப்போது இருக்கிற பொருளாதாரம் இப்போது எனக்கு போதும் ஆண்டவரே, கொஞ்சம் ஓடிக்கிறேன், அப்புறம் பொருளாதாரம் தாங்க. இந்த ஜெபம் யாரும் பண்றோமா? எப்போ பார்த்தாலும் என்ன ஜெபம் பண்ணியிருக்கான்? கர்த்தாவே கேளும், கர்த்தாவே கேளும். தேவ பிள்ளையே, தயவனுடைய தயவுள்ள கரை உண்மையில அமர்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஜெபத்தை நீ பண்ணுவான். கோல்கேட் கம்பெனிக்காரர் அப்படிதான் பண்றாரு. 10ல் 9 பாகத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இருந்த ஒரு பாகத்தை எனக்கு எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல, போதும். மோசே சொல்றார், போதும், கோதை ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பணம் வந்து விட்டது, போதும். தயவன் மேலே. அப்போ ஒரு பர்பஸ் இருக்கு. வாசிப்போம் யாத்திராமம் 32 23 24 வாசிப்போம். யாத்திராமம் 32 23 24. சீக்கிரமா. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள். நல்ல கவனிங்க, பர்பஸை மாத்திரம். பர்பஸ் தேவா அதனுடைய பணிக்காக கொடுக்க வேண்டும். ஆனால் இவன் பர்பஸ் எங்கே தெரியுமா போகுது? நல்ல கவனிங்க. உங்களுடைய காரியம் ஒன்று இதில் போயிடணும், இதில் போனால் வேற ஒன்றுக்கு போய்த்தான் ஆகும். அதை நீங்கள் நான் அரெஸ்ட் பண்ணணும். நம்ம பண்ண கோர்ட்டுக்கோ வைத்திய செலவுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உனக்கு கொடுத்த பர்பஸ் அவருடைய ஆசரிப்பு கூடாரம், அவருடைய ராஜ்யம். ஆனால் இவன் அந்த தேவ தயவாய் பெற்ற அந்த காணிக்கையை அவன் எங்கே அனுப்புகிறான் என்றால் கண்ணுக்குட்டிக்கு அனுப்புகிறான். ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா அதில் குறித்து உன்னுடைய பர்பஸ் என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் வாங்க போறேன், நான் பர்பஸ் என்னன்னு. ஏதாச்சும் ஒன்று வாங்கினா ஒரு பர்பஸ் இருக்கணும் உங்களுக்கு. பர்பஸ் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு டெய்லரிங் மிஷின் நான் வாங்கினேன்னா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். டெய்லரிங் மிஷின் ஏன் வாங்கினேன்? பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் ஃப்ரீயாக தரேன், நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வீட்டில் வச்சு என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? தினமும் தொடச்சி விடலாம். நீயும் பாரு, ஏன் அழகையும் பாரு. உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு பொருள் வாங்கினா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காரு. உனக்கு கொடுத்த டேலண்ட்டுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காரு. எஸ்தரை ராணியா உட்கார வச்சதுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காரு. இவன் இந்த பர்பஸ் என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? கண்ணுக்குட்டி ஆக்கிட்டான். முதல்ல தேவ பலன் இறங்கணும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. 2வது தேவ தயவு இறங்கணும் உங்கள் மேலே. 3வது சரியான ஒரு கிவிங்குள்ளே நான் வரணும். கிவிங்குள்ள விதைக்க தெரியணும். நீ விதைக்கும் போது எப்படி விதைக்கணும்? நான் விதைக்கிறேன், என் தேவன் எனக்கு அறுவடை தருவாருங்கிற விசுவாசத்தில் விதை. ஆனால் விவசாயி விதைக்கிறதுக்கு நீங்கள் விதைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம். விவசாயி எந்த இடத்துல விதைத்தானோ அந்த இடத்துல அறுவடைக்கு வருவான். நீ எந்த இடத்துல விதைத்தாயோ அந்த இடத்துல அறுவடைக்கு பார்க்காது, வேற இடத்துல அவனுக்கு அறுவடையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நம்ம அதான் பிரச்சனை. நீ சில சொல்லுவாங்க விதைச்சிட்டு மறந்துடு. இல்லை, விதைச்சிட்டு மறந்து இல்லை, அது விளையிற வரைக்கும் விவசாயி அதோட கவனம் செலுத்துவான். தப்பு கிடையாது. நீங்க விதைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட அறுவடையை எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. அறுவடையை நீ விதைச்ச நெல்லா தான் தரணும்னு இல்லை. ஆண்டவர் உனக்கு அற்புதமாக இலவசமாக உன் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு, உங்களுக்கு இலவசமாக பல அற்புதம். இதெல்லாம் கர்த்தருடைய காணிக்கையில் தான் வருது. ஆனால் நீ விதைச்ச இடத்துலையே தேடாத. நீ விதைச்சது ஒரு இடம் இருக்குது, அது அறுவடையை வேற ஒருத்தன் தின்னு இருப்பான். உனக்கு அதை காட்டிலும் டேஸ்டான ஒரு நெல்லை விதைச்சிருக்காரு கர்த்தர் அறுவடையை. 3வதாக கிவிங் காரியத்தில் உன் பர்பஸ் மாறிக்கூடாது. இவன் பர்பஸ் மாறிடுச்சு. எதில் மாறிடுச்சு? இன்னைக்கு அநேகர் இந்த கண்ணுக்குட்டிக்கு தான் எல்லாம் விதைச்சிட்டு இருக்கான். ரட்சிக்கப்படாதவன் ஊர் சொல்ல விரும்பலை. 7 மலையில் இருக்கு, 8 மலையில் இருக்கு. ஏன்னா ரெக்கார்டிங் ஆகிருக்கு. பல மலைகள்லாம் இருக்கு. அங்கேனா ஒரு நாள் காணிக்கையே கோடியாக இருக்கு. அவன் விதைக்கிறதெல்லாம் வேற இடத்துல விதை போயிட்டு இருக்கு. அறுவடை வேற இடத்துல போயிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தயை பாராட்டுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உலகத்தில் ஒரு மனுஷன் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாலும் அதில் ஒரு நோக்கம் வச்சுட்டு தான் கொடுப்பான். நீங்கள் நல்லா இருக்குன்னு கொடுக்க மாட்டான். அவனுக்கு அதில் ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை வச்சு ஒன்று சாதிக்க போகிறான். சும்மா சோழியம் குடும்பி ஆடாதுமாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? என் தேவராஜ்யம் விஸ்தாரமாக வேண்டும். ஆனால் இவன் கிவிங் எங்கே போயிடுச்சு தெரியுமா? கண்ணுக்குட்டிக்கு போயிடுச்சு. ஆண்டவர் இதுக்காடா உனக்கு தயை கொடுத்தேன், இதுக்காடா எய்த்துலேருந்து உனக்கு வாங்கி கொடுத்தேன்.
அவன் மனசை திறந்து இதுக்காக உனக்கு கொடுத்தேன், கடைசியில் கண்ணுக்குட்டிக்கு போயிட்டீங்க. வாசிப்போம், வாசிங்கள். 23, 24 வாசிங்கள். சீக்கிரம் 20 வாசிட்டீங்களா? 24 திருப்பி வாசிங்கள். அப்பொழுது அவன், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி, அதிலிருந்து எதுல இருந்து கண்ணுக்குட்டி வந்து எங்க வாங்கின? தேவனுடைய தயவுல பெற்ற அந்த பணத்தை நீ எங்க கொண்டு வந்து வச்சுட்ட? கண்ணுக்குட்டிக்கு மாத்திட்ட. வாட் இஸ் யுவர் பர்பஸ்? ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்ப நம்ம அனுபவிக்கூடாது, அனுபவிக்கலாம். நீங்களாம் அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் அதில் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிற, அந்த பர்பஸ் மாறிடக்கூடாது. மல்கியா 3:10 வாசிக்க நேரம் இல்லை, நானே வாசிக்கிறேன். அப்போது வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். உன்னுடைய கிவிங், நீ கர்த்தருக்கு விதைக்கிறையோ விதைக்கலையோ அது வேற. தவறானதுல விதைச்சிடாத. நீ கர்த்தருக்கு ஒழுங்கா விதைச்சேன்னா அந்த விதையை ஆண்டவர் தவறான விதைக்கு கொண்டு போக விட மாட்டா. நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடனோ வாங்க மாட்டாய். தேவதயை, எதுக்கு தேவதயனா? அவர் அதில் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. என்ன பர்பஸ் வச்சிருக்காரு? ஏன் தெரியுமா? பொண்ணு அனுப்பும்போது நகையை போட்டு அனுப்புகிறோம், சொல்லுங்க பார்ப்போம். பெந்தகோஸ்தக்காரன் நகை போடுறது கிடையாது. பொதுவாக மாப்பிள்ளை வீட்டில் எதை வேணாலும் உருவிடலாம், அவள் போட்டிருக்க நகையை மட்டும் உருவ முடியாது. ஹல்லேலூயா. எதை மட்டும் எடுக்க முடியாது? எதை மட்டும் எடுக்க முடியாது? நகையை மட்டும் எடுக்க முடியாது. அதனால தான் நகையோடு போகிறோம். பணத்தோடு போனால் கூட வாங்கிடுவான் புருஷன். ஆனால் நகையோடு போனால் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. அதனால தான் நகையை போட்டு அனுப்புகிறாங்க. தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நகையை கொடுக்குறவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. போகிற இடத்துல என் மகளுக்கு பாதுகாப்பாக அந்த நகை இருக்கட்டும் என்று வச்சுருக்கான். தேவனுடைய கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. உனையும் இணையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தயவை கொடுத்து, ஓம் பலத்தினால் அல்ல தேவ பலத்தினால, தேவ தயவினால நீ சம்பாதித்ததை நீ எதுக்கு விதைக்கிறாய் என்பதை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4வதாக பார்க்குறோம், பிரசங்கி 2:26 வாசனை முடிச்சிருப்போம். கடத்து இந்த பொருளாதாரத்துக்கு தேவையான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் 4வது பிரசங்கி 2:6. இது பிரசங்கி 2:6 வேணாம், ஆதியாகமம் 41 28லேருந்து 33 வரைக்கும் வாசிப்போம். ஆமாம், ஆதியாகமம் 41 கடைசியாக முடிச்சிடும், நேரம் ஆயிடுச்சு. 28 to 33 வாசிப்போம் சீக்கிரமாக. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதே பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான வாச நேரம் ஆயிரும். 38, 39, 40 மட்டும் வாசி முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் தேவ பிள்ளையார் கர்த்தர் 4வதாக உனக்கு கொடுக்குற ஞானம் உன் பொருளாதாரத்தில் ஒரு விருத்தியை கொடுக்கும். தேவ ஞானம். தேவாவி அவன் போத்திபார் சொல்றான், கர்த்தர் இவனோடு இருக்கிறார். யார் சொல்றா? போத்திபார் சொல்றான். கர்த்தர் இவனோடு, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறான்னு போத்திபார் சொல்றான், ரட்சிக்கப்படாதவன். இங்கே பார்வோன் சொல்றான், இவனை போல தேவாவியை பெற்றவன் யாரா? அவன் ரட்சிக்கப்பட்டாரா? இல்லை. தேவ ஞானம், அந்த ஆவியானவர் வரும்போது உன் பொருளாதாரத்துக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தருவார். யோசேப்புக்கு இருந்த ஞானம் தேவ ஞானம். அவன் அந்த இடத்துல சமுதாயத்தில் பார்வோனுக்கு சமமான ஈக்குவலான ஸ்டேஜில் அவனுடைய உத்தரவின்படி தான் எகிப்தே அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு. தேவ பிள்ளையே, 4வதாக ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக ஞானத்தை வாசித்த நேரம் ஆயிரும், வாசிக்கணும் போதும். நீ பிரசங்கி 2:26 வாசிங்கன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கின்றார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எதை குறித்து பார்க்குறோம் என்றால் பொருளாதாரத்தை குறித்து பார்க்கிறோம். பொருளாதாரம் என்பது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு வரும். பொருளாதாரம் உங்களுக்கு வரும். அதுக்கு சொன்ன 4 காரியத்தை நான் திருப்பி சொல்கிறேன். முதலாவது, அதுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பார். எதுக்கு தேவையான பலனை? நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்துக்கு தேவையான பலன் இருக்குது, வரங்கள் கிரியை செய்வதற்கு தேவையான பலன் இருக்குது, சரீர சுகத்துக்கு தேவையான பலன் இருக்குது, ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலனை தாங்க தருவார்கள். 2வதாக பார்த்தோம், உன் மேலே என் மேலே ஒரு தயை இருக்கும். நீ நீ வாயை திறந்து கேட்டிருக்க மாட்டா, அவனே ஃபோன் பண்ணி உனக்கு வேணுமான்னு கேட்பான். பாஸ்டர், உங்களுக்கே நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஊழியக்காரனுக்கு மட்டும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும். கர்த்தருடைய தேவ ஊழியக்காரன் மேலே தான் இருக்கும் கிடையாது, எல்லா தேவ பிள்ளைகள் மேலேயும் இருக்கும். உங்களை நோக்கி ஃபோன் வரும், எதிர்பாராத இடத்துல இருந்து ஃபோன் வரும். உங்கள் பணத்தை வாங்கி ரொம்ப நாளாக ஏமாற்றிருப்பான், அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், உனக்கு கொடுக்கலைன்னா எனக்கு தூக்கம் வரலையும்பா. எனக்கு ஒருத்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். என் வீடு தேடி ஓடியாராரு, அங்கேருந்து
தேவப்பிள்ளையே, தேவனுடைய கரம் உன் மேலே இருந்தா உன்னை பார்க்குற எல்லார் கண்ணிலும் ஒரு தயவை கட்டளையிடுவார். எகிப்தில் இருக்கக்கூடிய தயவுனா என்ன தயவு? 50 ரூபா 100 ரூபா தயவு இல்லை, தங்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயவு. மூணாவதாக ஆண்டவர் ஒரு பர்பஸை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே விதைக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், ஆண்டவர் விதைக்கு ஸ்டார்ட் ஆகணும், விதைக்கிறத ஸ்டார்ட் ஆகணும், ஆண்டவர் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும். அவருடைய பர்பஸே அதான். அவருடைய பர்பஸ் என்னவென்றால், என் தேவபிள்ளைகள் சரியான நிலத்தில் சரியான விதையை விதைக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அவங்க போகணும். ஆனால் அவங்க போனது கண்ணுக்குட்டி கூடாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. பிசாசை டைவெர்ட் பண்ணுறான் பாருங்க. பொருளாதாரத்தை வாங்கின பிறகு டைவெர்ட் பண்ணிட்டான். ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் இங்கே டைரக்ட் பண்ணி கொண்டு வராது. மூணாவதாக பார்க்குறோம், அந்த பொருளாதாரத்துடைய நோக்கம் என்னவென்றால் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கணும். உன் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே உன் பொக்கிஷம் இருக்காது. உன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே ஒரு இதயம் இருக்கும். கண்ணுக்குட்டியில் போய் உன் பொக்கிஷத்தை வச்சுட்டேன்னா உன் இருதயம் கண்ணுக்குட்டிக்குள்ளே போயிடும். நீ உன் இருதயத்தை தேவ ராஜ்யத்துக்குள்ளே வச்சுட்டேன்னா உன் இருதயம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிடும். நாலாவதாக பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு, ஞானத்திலே கர்த்தர் நிரப்பு. அப்படியே எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இன்னைக்கு பொருளாதாரத்தை குறித்து பேசியிருக்காரு. பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்ம சபையை உயர்த்த போகிறாரு. சில சின்ன சின்ன ஃபார்முலாவை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும். இனிமேல் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வேதனைப்படுவது இல்லை. கொடுத்த பொருளாதாரத்தை செலவழிக்க ஞானம் வேணும். ஷகடகத்தகலகடாது. அப்படியே நம்ம ஜெபிச்சு முடிக்க நேரம் ஆயிருக்கு. தேவப்பிள்ளையே, உன் மேலே ஒரு தயவுள்ள கரம், ஒரு தயவுள்ள கரம் உன் மேலே அமருது. தயவுள்ள கரம். உன் பணம் கோர்ட்டுக்கும் வைத்தியத்துக்கும் நஷ்டம். எப்போ பார்த்தாலும் டயர் பஞ்சரு, கார் பஞ்சரு, கார் ரிப்பேரு, வீடு ஒழுகுது, ஃப்ரிட்ஜ் ஒழுகுதுன்னோ, அதனால் கண்ணுக்குட்டிக்கு போகக்கூடாது. உன் பொருளாதாரம் நல்ல காரியத்துக்கு போகணும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இப்பொழுது வந்திருக்கிற எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் சொன்ன கர்த்தர் எங்களோடு இருக்கும். தயவுக்கா நன்றி. வந்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் சபை பொருளாதாரத்தில் ஒருத்தரும் தடுத்தராக இருக்கக்கூடாது. ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.